மகனதி சீரியல் நாளுக்கான பிரமணம் பார்த்தீங்கன்னா அம்மா விஜய் கிட்ட யாழினி கிட்ட காவிரி மிஸ்ஸா தன்னுடைய அம்மாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. யாழினி ரொம்பவே என்னை கட்டாயப்படுத்தி கேட்டா, அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன். ஆனால் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாப்பா, அவள் யாருக்கிட்டே சொல்ல மாட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேட்டு விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஏன் இந்த உண்மையை சொன்னேன், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னல இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அடுத்து விஜய் யோசிக்கிறாங்க, எது தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே பதட்டமாறாங்க. ஒரு பக்கம் யாழினி காவிரி சித்தி தனியாக கூட்டிட்டு போகிறாங்க. சித்தி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா சித்தி, உங்களுடைய ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்லை சித்தி, விஜய் அங்கிள் தான் உங்களுடைய ஹஸ்பண்ட், அம்மு தான் உங்களுடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கிட்ட கோவப்படுறாங்க. ஆமா சித்தி, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல எல்லாமே மறந்துடுச்சு, அம்மு வேற யாரும் கிடையாது, உங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா ஷாக் ஆகி அடுத்து வீட்டுல ரொம்பவே கோவமா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, யாழினி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அடுத்து சாரதாவும் இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல உண்மையை மாறிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆமாடி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த விஜய் தம்பி தான் உன்னுடைய ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, அம்மா வேற யாரும் கிடையாதுடி, உனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்துட்டடி, இது நாங்கள் உண்மையை சொல்லாததுக்கு காரணம் உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு உண்மை தெரிய உயிருக்கே ஆபத்தாகிறது கூட சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கடி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த உண்மையை நாங்கள் உங்ககிட்ட இருந்து மறைச்சோம், மற்றபடி இதில் எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்கிற மாதிரி காவேரி வேகமாக விஜயோட வீட்டுக்கு ஓடுறாங்க. விஜய் அம்மாவை பார்த்ததுமே கதாவி நிற்கிறாங்க. நீங்களும் சேர்ந்து எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு உண்மையை மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு காவேரி விஜயோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. விஜயோ உனக்கு எல்லாமே தானே ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு தான் காவேரி நான் இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்த கதையை பற்றி எல்லாமே காவேரி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. காவேரி கிட்ட எல்லா ஆல்பத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அடுத்து காவேரி அம்முக்கிட்டையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அடுத்து அம்மு காவேரிக்கு ஆறுதல் சொல்றாங்க. போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இவ்வளோ ஒரு சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம், கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு காவேரி அழுகிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கு சமாதானப்படுத்துறாங்க. சாரத்தை எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, இல்ல காவேரி இதுக்காக தான் நீ விஜய் தம்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உன்னை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, காவேரிக்கும் விஜய்க்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்துறாங்க. காவேரி மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு நாளும் நம்மளுக்கு ஏன் எந்த உண்மையும் நான் வர மாட்டேங்குது, நான் விஜய் எந்த அளவுக்கு லவ் பண்ணுங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க.